வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம். ஒரு நார்மல் கம்ப்யூட்டர் எப்படி ஒரு ஸ்மார்ட் ஏஐயா மாறுதுன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அந்த மேஜிக்கோட பேரு தான் ட்ரெய்னிங் ஃபேஸ். இன்னைக்கு அது எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஆனா நிஜமாவே இது எப்படி நடக்குது? ஒரு மிஷின் எப்படி யோசிக்க கத்துக்குது? இந்த ஒரு கேள்விதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற எல்லா விஷயத்துக்கும் பேஸ்மெண்ட். இந்த மர்மத்துக்கு பின்னால ஒரு சிம்பிளான 3 ஸ்டெப் ப்ராசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், அதுக்கு நாம ஒரு டெக்ஸ்ட் புக் கொடுக்குறோம். ரெண்டாவது, அதுவே அதோட லாஜிக்கை கண்டுபிடிக்குது. கடைசியா ஒரு புத்தம் புது ட்ரெயினான பிரெயின் உருவாகுது. சரி, வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் டீப்பா போலாம். எல்லாமே டேட்டால இருந்து தான் ஆரம்பிக்குது. இதுதான் ஏஐக்கு நாம சொல்லிக் கொடுக்கிற முதல் ரொம்ப முக்கியமான பாடம். கம்ப்யூட்டருக்கு சொல்லிக் கொடுக்க நாம யூஸ் பண்ற இந்த டூலுக்கு பேரு தான் லேபிள்டு ட்ரைனிங் டேட்டா. சிம்பிளா சொல்லணும்னா இது கம்ப்யூட்டரோட டெக்ஸ்ட் புக் மாதிரி. இதுல ஒவ்வொரு பக்கத்துலயும் கேள்வி மட்டும் இல்ல, அதுக்கான சரியான பதிலும் சேர்த்தே இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு கம்ப்யூட்டருக்கு நாய்களை அடையாளம் காட்ட நம்ம ட்ரைனிங் கொடுக்கறோம்னு வச்சுக்கலாம். இன்புட், அதாவது கேள்வி என்னன்னா 100 அழகழகு நாய்களோட போட்டோஸ். நாம எதிர்பார்க்கிற அவுட்புட், அதாவது பதில், ஒவ்வொரு போட்டோவுக்கும் இது ஒரு நாய் அப்படிங்கிற லேபிள். இந்த கேள்வியையும் பதிலையும் ஒன்னா கொடுக்கறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, இப்ப நம்ம டெக்ஸ்ட் புக்கை கொடுத்தாச்சு. இனிமே தான் அசல் வேலையை ஆரம்பிக்க போகுது. இந்த இடத்துல தான் அல்காரிதம் சீன்குள்ள வருது. சொல்லப்போனா இந்த ஸ்டேஜ்ல தான் நிஜமான மேஜிக்கே நடக்குது. நாம கொடுத்த டேட்டாவை வச்சு ஒரு நார்மல் கம்ப்யூட்டர் தானாவே யோசிக்க ஆரம்பிக்கிற அந்த ஒரு மூமெண்ட், அது இதுதான். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்குது பாருங்க. இந்த அல்காரிதம் பதில்களை சும்மா மனப்பாடம் பண்ணாது. அது ஒரு டிடெக்டிவ் மாதிரி வேலை செய்யும். நாம கொடுத்த டேட்டாவில் இருக்கிற பேட்டர்ன்ஸை ரொம்ப ஆழமா ஸ்டடி பண்ணும். ஒரு நாயோட போட்டோவுக்கும் இது நாய்ங்கிற லேபிளுக்கும் என்ன சம்பந்தம், அதோட கால் எப்படி இருக்கு, வால் எப்படி இருக்குன்னு இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் நடுவில் இருக்கிற கனெக்ஷனை கண்டுபிடிக்கும். இதை வச்சு அது தனக்குன்னு ஒரு சொந்தமான சீக்ரெட் லாஜிக்கை உருவாக்கிக்குது. ஸோ அல்கரிதமோட இந்த ஹார்ட் ஒர்க்குக்கு அப்புறமா ஒரு பவர்ஃபுல்லான புது விஷயம் உருவாகுது. அந்த புது விஷயம்தான் லேர்ன்ட் மாடல். இதுதான் நாம பார்த்த ட்ரைனிங் ஃபேஸோட ஃபைனல் அவுட்புட். சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் கம்ப்யூட்டரோட புதுசா ட்ரெயின் ஆன பிரெயின். இப்ப இது உலகத்தை ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கு. இதோட உண்மையான பவர் என்னன்னு இந்த கம்பேரிசன்ல தெளிவா தெரியும் பாருங்க. ட்ரைனிங் இல்லாத ஒரு கம்ப்யூட்டர் கிட்ட அது இதுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு புது நாய் போட்டோவை காட்டுனா அதுக்கு என்ன சொல்றதுனே தெரியாது. ஆனா நம்மோட லேர்ன்ட் மாடல் என்ன பண்ணும்? அது கத்துக்கிட்ட அந்த சீக்ரெட் லாஜிக்கை யூஸ் பண்ணி உடனே இது ஒரு நாய் அப்படின்னு கரெக்டா சொல்லிடும். சரி, அப்போ நாம இந்த முழு ப்ராசஸையும் இப்ப பார்த்துட்டோம். இதோட முக்கியமான டேக்அவே என்ன? முக்கியமான விஷயம் இதுதான் பாருங்க. நாம பார்த்த இந்த முழு ட்ரைனிங் ஃபேஸோட ஒரே கோல் இந்த மாதிரி பவர்ஃபுல்லா தானா யோசிக்கிற ஒரு லேர்ன்ட் மாடலை உருவாக்குறது மட்டும்தான். இப்ப ஒரு மிஷினுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கறதுன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு இல்லையா? இந்த ஒரு ஐடியாவை வச்சு யோசிச்சு பாருங்க. இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஒரு மிஷினுக்கு நாம இன்னும் என்னென்ன விஷயமெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியும். பாசிபிலிட்டிஸ் அதுக்கு முடிவே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.